ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே விலாக் காலையிலே நாங்கள் சண்டேனா என்ன பண்ணுவோம்னா 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். எப்போதுமே 8 மணிக்கு எந்திரிச்சு நம்ம என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு ஒரே மைண்டு யோசிக்கலாம் வேண்டாம். ஏன்னா வந்து சண்டே வரப்போகுதுனாவே மாவு அரைச்சி வச்சுருவோம். காலையிலே எந்திரிச்சோன்னா டிஃபனுக்கு வந்து இட்லி தோசை போட்டுருவோம். பட் சட்னியெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். சிம்பிளாக வந்து அன்றைக்கி டிஃபனை முடிச்சிடலான்னு பிளான் போடுவோம். காலையிலே அதே மாதிரி எந்திரிச்சு இட்லியை வச்சு சாம்பார் வச்சுருந்தேன். காய்கறிலாம் போட்டு சாம்பார் வைக்கல, சும்மா வித்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். டால் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்போவுமே கொஸ்டின் கேட்குறானுங்க, என்ன சட்னி வைக்கல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சட்னி இல்லை, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, சண்டேனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சண்டேனா வேலை கம்மியாகும்னு தான் பேர், ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. சண்டே அன்னைக்கு தான் ஃபுல் வேலையே இருக்கும், டைட்டாக இருக்கும் அதுவும். சரி அப்புறம் நாங்கள் இட்லிலாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்கே போகலான்னு பிளான் போட்டிருந்தோன்னா மாலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் ஜாமான்லாம் காலி ஆகிடுச்சி. சரி நம்ம வந்து மாலுக்கு போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு நினச்சிருந்தோம். நாம் மாலுக்கு போனாவே சொல்ல வேண்டியதில்லை, நம்ம வந்து பிளான் போட்டது ஒரு ஒன்றா இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து நிறையா வந்துடும். எக்ஸ்ட்ராவே நம்ம நிறையா ஜாமான் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அங்கே பார்க்குறதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணியாச்சு, சரி மாலுக்கு ரெடி ஆயாச்சு. சரி பசங்களை வந்து கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் கொஞ்சம் லாங்குனால அங்கே போக முடியாது, அவங்கள கூட்டிகிட்டு போனால் நம்ம ஜாமான்லாம் நிறையா வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வைப்போம். சரி இப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு போகலான்னு நினச்சிருந்தோம். சரி தெரிஞ்சவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டால் என் பையன் ஒரே அழுக, சின்ன பையன் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். எங்களோடய வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் சரின்னு அவனையும் கூட்டிகிட்டு போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு. கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனுக்கு ஒரே என்ஜாய் ஆகிடுச்சு. சரி அங்கே போய் சாக்லேட் வாங்குறது, அவனுக்கு தேவையான பிஸ்கெட் வாங்குறது, அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் அங்கே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதை எடுத்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு தேவையான வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து எதிர்பார்த்து பாதி சாமான் காலி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல் சண்டேனாலே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப வந்து ட்ராலி கூட கிடைக்காத அளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் கூட்டமெல்லாம் இருந்துச்சு. சரியான க்ரௌடாக இருந்துச்சு. சரி அதுலேயே நாங்கள்லாம் எல்லாம் தேவையான வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வந்து சாம்பார் இருந்துச்சு, மாம்பழம் கட் பண்ணி மதிய சாப்பாடையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்.